மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார். இப்போ அவர் சார்ந்திருக்கக்கூடிய சொந்த தொகுதியான காரைக்குடி தொகுதிக்கு இந்த கடைசி 4 நாட்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஆதரவாக காரைக்குடியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இளைஞர்கள் குவிய தொடங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் டாக்டர் பிரபு, பல் டாக்டர் ரீல்ஸ் பைத்தியம் பிரபு அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து போட்டியிடுறாரு. சீமான் அவர்களை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்று சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு நாங்கள் இத்தனை லட்சம் தரோம் அத்தனை லட்சம் தரோம், நீங்கள் வந்து பிரபுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுயேட்சை வாக்குகளை வாங்கி கொடுங்க. ஏன்னா காரைக்குடி அப்படின்றது ஒரு டஃப் கான்ஸ்டியூஷன் தொகுதியாக மாறி இருக்கு. இங்கே வெற்றி அப்படிங்கிறது 500-1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் நடக்கும். அதனால் சுயேட்சையாக நிற்கக்கூடிய நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு பிரபுக்காக இறங்கி வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசின ஆடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவுச்சு. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் பிரபு அவர்களை ஆதரித்து காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நேரில் வர்றாரு. இதே விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடக்கூடிய கொளத்தூர் தொகுதியிலையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியிலேயே போய் அவங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை. ஆனால் காரைக்குடி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் கூட கிடையாது. மதுரை மாதிரியோ திருச்சி மாதிரியோ கோவை மாதிரியோ, ஏன்னா இது மாதிரியான பெருநகரங்களுக்கு போய் தான் விஜய் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. காரைக்குடி மாதிரியான ஒரு சின்ன பகுதிக்கு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது, சைக்கிள் ஓட்டி கோமாளித்தனம் பண்ணது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது காரைக்குடியில் வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரே காரணம் மட்டும்தான். போகிற இடத்துலலாம் வாய்கிலிய 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு பேச வேண்டியது. ஆனால் உண்மையிலேயே மறைமுகமாக அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை செய்கிறது. ஆனால் உண்மையிலேயே காரைக்குடியில் கள நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற இடத்துலேயே நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளருக்கு 16 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தின வேட்பாளருக்கே 16 விழுக்காடு வாக்குகள், அதுவும் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற போட்டியில் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கான தேர்தல். ஒரு கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளரே தங்களுடைய தொகுதிக்கு வந்து போட்டியிடுறார். அப்படிங்கிறப்போ காரைக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மனதாக அண்ணன் சீமான் அவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக காரைக்குடி தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு இளைஞர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்துச்சு. இதை நம்மளுடைய தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் பேசியிருந்தாரு. அதற்கான ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் வந்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்குமான ஏற்பாடுகள் வந்து காரைக்குடி தொகுதியில் பண்ணப்படுது. அவங்க தங்கிக்கிறதுக்கான மண்டபம், அவங்க வந்து போயிட்டு வர்றதுக்கான பேருந்து வசதி, வாகன வசதி, குடி தண்ணீர், சாப்பாடு, ஓய்வெடுக்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி
வருகிறவங்க 2000 3000 பேராக இருந்தாலும் அவங்களுக்கான ஏற்பாட்டை நாம் தமிழர் கட்சி மிக பிரமாதமாக முன்னெடுத்திருக்கிறது. அடிக்கிற வெயில்ல நம்மளால வீட்டை விட்டு வெளியில போய் பக்கத்தில் இருக்க கடைக்கே போயிட்டு வர முடியல. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக காரைக்குடி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம களத்தில் போய் நின்னவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். காரைக்குடியில் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக கூடியிருக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சந்து பொந்து இந்து இடுக்கு விடாம எல்லா இடத்திற்கும் நேரடியாக சென்று பரப்புரையில் ஈடுபட இருக்காங்க. குறிப்பாக காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அண்ணன் சீமானவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்று வர்றாருன்னா காரைக்குடி மக்களுக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமானவர்களுடைய கொள்கைகளை இந்த இளைஞர்கள் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்க இருக்கிறாங்க. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி ரெண்டுமே நேரடியான போட்டிக்கு வரல. ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் அங்கே நிற்கிறாரு. தன்னுடைய சொந்த தகுதி கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்றுவார். தேவையில்லாமல் நம்மளுடைய வேட்பாளர்களை போட்டு அந்த இடத்துல தோக்க வேணான்னு முடிவு பண்ண திமுக காங்கிரஸிற்கு காரைக்குடி தொகுதியை ஒதுக்கிருச்சு. அதே மாதிரி அதிமுக அமமுகவிற்கு காரைக்குடி தொகுதியை ஒதுக்கிருச்சு. டிவிகே சார்பில் பல் டாக்டர் ரீல்ஸ் பைத்தியம் பிரபு போட்டிடுறார். இந்த ரீல்ஸ் பைத்தியம் பிரபு எப்படியாவது ஜெயிச்சரணும் அப்படின்னு மணப்பால் குடிச்சுக்கிட்டு 15 கோடி ரூபா வரைக்கும் அந்த தொகுதிக்கு செலவு பண்ணதாக சொல்லப்படுகிறது. 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி மீடியாக்கெல்லாம் காசை கொடுத்து என்னை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டு அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு வேலை பார்த்து எங்கெங்கெல்லாம் இந்த ஆள் போகிறாரோ அங்கே எல்லாத்துலேயும் கேமரா வச்சுட்டு நின்றுறாங்க. எந்த டாப் ஆங்கிளில் வை சைடு ஆங்கிளில் வை அடியிலிருந்து காட்டு அப்படின்னு. ஏன்னா அடியிலிருந்து என்னத்தரா காட்டுவீங்க, இப்படியெல்லாம் போகுது கேமரா. அது மாதிரிலாம் வச்சு இந்த ரீல்ஸ் பைத்தியத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் அவ்வளோ மெனக்கட்டானுங்க. அந்த கனவை அண்ணன் சீமான் அவர்கள் செதைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதில் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அதை பார்க்குறப்பே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ணன் சீமான் அவர்களோட கையில் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படியே அலர்ஜி மாதிரி வந்து அந்த இடம்லாம் அப்படியே பொத்து பொத்து போயிடுச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. வெயிலில் மனுஷன் என்னடா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு. மற்ற தலைவர்கள்லாம் நாங்கள் உழைச்சோன்னு வாய்கிலேயே பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே களத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர், வயசு 60 ஆகுதுங்க, இப்போ வரைக்கும் கல் மாதிரி மனுஷன் அவ்வளோ உழைப்பை போடுறாரு. அந்த உழைப்புக்கான ஊதியத்தை இந்த தேர்தலில் காரைக்குடி மக்கள் கண்டிப்பாக அண்ணன் சீமானவர்களுக்கு பரிசளிக்கணும். அண்ணன் சீமானவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டசபைக்கு அனுப்பணும். அண்ணன் சீமானவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிச்சுது அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய குரலாக தான் இருக்கும்.